வாழ்க வளமுடன். 12ஆம் வகுப்பு வரலாற்று மாணவர்களுக்கான மிக முக்கிய இந்திய வரலாற்றில் இடம்பெறக்கூடிய காலக்கோடு நிகழ்வுகளும் ஆண்டுகளும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 மதிப்பெண்களை இந்த 12ஆம் வகுப்பு வரலாற்று மாணவர்கள் உறுதியாக தேர்வில் பெறலாம். 5 மதிப்பெண்களை இந்திய வரலாறு நிகழ்வில் காலக்கோட்டு நிகழ்வில் நீங்கள் என்ன செய்யலாம், இதை படித்தாலே போதும். ஒரு 20 கிட்ட நம்ம படிக்க போகிறோம். ஸோ கவனமாக குறிப்பெடுத்து வச்சு படிங்க. ஃபஸ்ட்டு ஒன் வங்க பிரிவினை. வங்காளத்தை 2ஆக பிரித்தாங்க, உங்களுக்கே தெரியும். எந்த ஆண்டு? 1905 வங்க பிரிவினை. அடுத்து முஸ்லீம் லீக் தோற்றம். முஸ்லீம் லீக் என்பது ஒரு கட்சி, அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1906. முஸ்லீம் லீக் கட்சி தோற்றம் 1906. சூரத் பிளவு 1907. சூரத் பிளவு 1907. நம்ம ஆர்டர் படி கொடுத்துக்கிட்டே வரோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஆஷ் படுகொலை. ஆஷ் படுகொலை ஒரு ஆங்கிலேயர், அவருடைய படுகொலை எப்போது நடைபெற்றது அப்படின்னா ரொம்ப முக்கியமான இயர் 1911. இதே 1911 தான் வங்காளம் பிரிவினை நீக்கம் செய்யப்பட்டது. வங்காளத்தை பிரித்தாங்களே, அது திரும்ப நீக்கிட்டாங்க. ஸோ தன்னாட்சி இயக்கம் மற்றும் வங்க பிரிவினை நீக்கம். தன்னாட்சி இயக்கம் எப்போ அப்படின்னா 1916. தன்னாட்சி இயக்கம் 1916. வங்க பிரிவினை நீக்கம் 1911. ஸோ கவனமாக பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா சம்பரான் இயக்கம், சம்பரான் சத்தியாகிரகம் சொல்லுவாங்க, அல்லது சம்பரான் இயக்கம் 1917. ரொம்ப முக்கியமான ஒரு இயர். ரவுலட் சட்டம், கருப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் இது. ஸோ அது எப்போ நடந்துச்சுன்னா 1919. ரொம்ப முக்கியமான இந்திய வரலாற்று நிகழ்வுகளை காலக்கோட்டில் நம்ம ஆண்டுகளோடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் காந்தியடிகள் தொடங்கினார். எப்போது அப்படின்னா 1920, 1920 ஒத்துழையாமை இயக்கம். அடுத்து சௌரி சௌரா சம்பவம், மிக மிக முக்கியமான உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அந்த காவல் நிலையத்தை தீக்கரையாக்குவாங்க விவசாயிகள்லாம். ஸோ 1922, 1922. அடுத்து வட்டமேஜை மாநாடுகள் 3 நடந்திருக்கு. முதலாம் வட்டமேஜை மாநாடு 1930, 2ஆம் வட்டமேஜை மாநாடு 1931, 3ஆம் வட்டமேஜை மாநாடு 1932. ஸோ இந்த 3 வட்டமேஜை மாநாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதே ஆண்டில் வேறு நிகழ்வுகளும் இருக்கும், அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஈஸியாக நீங்கள் அதையும் குறிப்பெடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. ஆனால் வட்டமேஜை மாநாடுகளை மாற்றிடக்கூடாது. 3 வட்டமேஜை மாநாடுகள் நடந்திருக்கு, 30, 31, 32. ஸோ முதல் வட்டமேஜை மாநாடு 30 சொன்னா அதுதான் தண்டி யாத்திரை. அதை ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று வட்டமேஜை மாநாடு, முதல் வட்டமேஜை மாநாடு போடுங்க, அல்லது தண்டி யாத்திரை. சரிங்க. அடுத்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. 2ஆம் வட்டமேஜை மாநாடு படித்தோமா? ஸோ அதே ஆண்டு தான் காந்தி இர்வின் ஒப்பந்தம். அதே மாதிரி பூனா ஒப்பந்தம் 3ஆம் வட்டமேஜை மாநாடு எப்போ படித்தோம்? 1932. ஸோ அதே ஆண்டு தான் பூனா ஒப்பந்தம் 1932. ஸோ வட்டமேஜை மாநாடுகள் நடந்த அந்த ஆண்டில் வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் குறிப்பெடுத்து வச்சு படிங்க. அடுத்து இந்திய அரசு சட்டம் 1935. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அரசு சட்டம், இந்திய அரசு சட்டம் 1935. அது மாதிரி ஆகஸ்ட் நன்கொடை. ஆகஸ்ட் நன்கொடை அப்படிங்கிறது 1940. 1940 ஆகஸ்ட் நன்கொடை ரொம்ப முக்கியமான ஒரு இயர். அது மாதிரி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கிய ஆண்டு 1942. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. இதே ஆண்டு தான் கிரிப்ஸ் தூதுக்குழு, அது வந்து 1942 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய சுதந்திரம் 1947. இந்த இந்திய சுதந்திரத்தையும் குடியரசையும் ரொம்ப பேர் மாற்றி போட்டுதாங்க. இந்திய சுதந்திரம் 1947. காந்தியடிகள் மறைவு சுதந்திரத்துக்கு அடுத்த ஆண்டு. எந்த ஆண்டு? 1948. சரிங்களா. சுதந்திரம், இந்திய சுதந்திரம் 1947, காந்தியடிகள் மறைவு 1948. இந்திய குடியரசு எப்போ அப்படின்னா 1950. இந்திய குடியரசையும் இந்திய சுதந்திரத்தையும் தான் நிறைய மாணவர்கள் மாற்றி எழுதிடுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சுதந்திரம் 1947, இந்திய குடியரசு 1950. ஸோ ரொம்ப முக்கியமான நிகழ்வு. லாஸ்ட் ஒன் இடைக்கால அரசாங்கம். இடையில சொல்ல மறந்துட்டேன். 1946 இடைக்கால அரசாங்கத்தை நேரு கொண்டு வந்தார். ஸோ இடைக்கால அரசாங்கம் எந்த ஆண்டு அப்படின்னா 1946. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயர். ஸோ நம்ம வந்து 20 காலக்கோடு நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்த்துருக்கோம். ஸோ இந்திய வரலாற்று நிகழ்வில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான காலக்கோடு நிகழ்வில் கேட்கப்படக்கூடிய மிக முக்கிய 20 நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்கள் எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம். ஸோ காலக்கோடில் 5 மதிப்பெண்கள் உறுதி. ஸோ அடுத்த பதிவில் முதல் உலகப் போரை பற்றி, 2ஆம் உலகப் போரை பற்றி, இது மாதிரி ஒரு 5 காலக்கோடு நிகழ்வுகள் இருக்குது. அதை அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ
கண்டினியூவாக பாருங்கள், குறிப்பெடுத்து வச்சு படிங்க. நன்றி.